தமிழகத்தை போன்று புதுச்சேரியிலும் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதம்தோறும் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என புதுச்சேரி மாநில அரசு தெரிவித்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், விவரம் என்ன? புதுச்சேரி மாநிலத்தின் 15வது சட்டமன்ற கூட்டத்தொடர் நேற்று முன்தினம் ஆளுநர் கைலாஷ்நாத் உரையுடன் தொடங்கியது. இன்று அதற்கான பட்ஜெட்டை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி உரையாற்றும் பதிவு செய்து வருகிறார். இதில்தான் ஒரு முக்கிய அறிவிப்பாக புதுச்சேரி மாநில அரசு பள்ளியில் படிக்கும் 6வதிலிருந்து 12வது வரைக்கும் படித்த மாணவர்கள் கல்விக்காக பாடத்திட்டத்திற்கு, அதை குறிப்பாக இளநிலை கல்விக்கு செல்லும் கல்லூரி செல்லும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் ஊக்கத்தொகையாக 3 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது அந்த பகுதி மக்களுக்கும் உதவிகரமாக இருக்கும் என்று அனைவரும் தகவலாக இருக்கிறது. இந்நிலையில் தான் தற்போது புதுச்சேரிக்கு மட்டும் அதிகமான நிதிகள் ஒதுக்கப்படுகிறது, திட்டங்கள் கொண்டு வரப்படுகிறது. காரைக்காலுக்கு எந்த விதமான திட்டங்களும் கொண்டு வரவில்லை என தற்போது காரைக்கால் பகுதி எம்எல்ஏ சுயேட்சை எம்எல்ஏ சிவா அங்கிருந்து அந்த நிதிநிலை அறிக்கையின் போதே வெளிநடப்பு செய்தார். அதனால் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி முதலமைச்சர் நிதிநிலை அறிக்கை படித்து வரும் அதே வேளையில் ஒரு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் வெளிநடப்பு செய்தது சட்டமன்றத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.